நீங்கள் நினச்ச நேரத்தில் எடுத்து சுற்ற முடியாது, வாய் கிடையாது அது. சரி, நம்ம வாயில் என்ன வேணாலும் சுட்டு போயிடலாம், வட சுடலாம். ஆனால் அந்த களம்ன்றது வேறு. நாங்கள் நின்ன இடம்ன்றது அது ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இருந்த இடம் அது பளை ஆணையரவுலேருந்து ஒரு சரியாக ஒரு 1-2 கிலோமீட்டரில் இருக்கும். ஃப்ரண்ட் டிஃபென்ஸ் லைன் சொல்லுவாங்க. இலங்கை இராணுவத்துக்கும் இவங்களுக்கும் சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் கூட 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். நடுவில் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நோமன்ஸ் லேண்டாக இருக்கும். அதோட இந்த கரையில் இருந்தால் நாங்கள் எடுக்கிறோம். சரி, நீங்கள் எடுத்தோன்னே அங்கே சுட முடியாது. நீங்கள் இருந்து ஒரே ஒரு புல்லட் நீங்கள் ஃபயர் பண்ணால் கூட அங்கேருந்து 10 ஆர்ட்லரி ஷெல்ஸ் வந்து விழுகும். இதுதான் உங்களுக்கு அவங்க கொடுக்குற ரிப்ளை, சிங்கள ராணுவம் கொடுக்குற ரிப்ளையாக இருக்கும். ஓகே. அதே நேரத்தில் எல்டிடியோட பொறுத்தளவு, புலிகளை பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சுடுறதுக்கு அனுமதி கிடையாது. பயிற்சிக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே மட்டும்தான் நீங்கள் பயிற்சி எடுக்க முடியும். ஓகே. ஏன்னா அது பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது, அங்கே யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, உள்ள ஏதாவது ஒரு பேஸ் இருக்கும், அப்படிலாம் பண்ண முடியாது. சரி, அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது. அதை இன்ஃபேக்ட் வந்து அது எப்படி பிடிக்கணும்னு கூட சொல்லிக் கொடுப்பார் ஒரு பையன். அந்த படமும் இருக்குது. இவர் ஒரு துப்பாக்கியோட நேம் சொல்கிறாருல, ஒரு நம்பர் சொல்லி ரொம்ப நாளாக சொல்லியிருப்பார். அந்த துப்பாக்கி வந்து போஸ்ட் பண்ணி ஒரு பையன் சொல்லிக் கொடுப்பார். அது வந்து அந்த படத்தில் வந்து நடித்த ஒரு பையன். அவர் அந்த பையன் யாருன்னா தமிழீழ தேசத்தில் பிரபாகரன் அவர்களுடைய பர்சனல் பாடி கார்டாக இருந்த பையன். அவரும் வந்து எல்லாளர் நடவடிக்கைக்கு போயிட்டு திரும்ப வந்த ஒரு பையன் அவர். ஓகே. ஸோ இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு படம். ஓகே. கடாபி அப்படின்ற ஒரு பர்சனை இவர் சந்திக்கவும் கிடையாது. சரி, இது வந்து இவர் ஒரு ஹாலுசினேஷனில் இருந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். அதையே அவர் நம்பவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதையே மக்களும் நம்புவாங்கன்னு நம்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு, நான் அதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எப்போ வந்து அவர் திரு பிரபாகரன் அவர்களை சந்திக்கிறாரு, அதில் இப்போ அவரே சொல்கிறாரு, இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, 8 நிமிஷம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, 10 நிமிஷம்னு சொல்கிறாரு, இந்த புகைப்படமே இல்லைன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், நான் எங்கள் அண்ணனை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்ல வர ஆர்குமெண்ட் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க, அப்போ அது உண்மைக்கு மாறானதானே இருக்க முடியும், நான் சொல்கிறது தானே உண்மையாக இருக்க முடியும்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாருங்க. பிரபாகரன் அவர்களே அவர் சந்திச்சார்னோ சந்திக்கலனோ நான் குறிப்பு சொல்லவே இல்லை. நான் என்ன நேரம் சொன்னேனோ, எவ்வளோ நேரம் அவர் சந்திச்சார்னு சொன்னேனோ, அந்த நேரத்தை தான் இன்றைக்கி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை நான் இன்றைக்கி நேற்று சொல்லலை, 15 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு இந்த சந்திப்பு நடக்குது உங்களுக்கு? பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2008 பிப்ரவரி 13. அப்போ தான் முதல் தடவை சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி நான் அதை ஒன்று சொல்லிடணும். இவருக்கு தலைவர் வந்து கூப்பிட்டு சந்திக்கிறதுக்கான ஐடியாவே கிடையாது, இவரை கூப்பிட்டு பார்க்கணுன்ற ஐடியாவே கிடையாது. அதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இவர் வந்து ஒரு 9ஆம் தேதி வராரு, 10ஆம் தேதி நாங்கள் படப்பிடிப்பு துவங்குறோம், 11ஆம் தேதி நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் நேரத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து என்னோட இருந்த நண்பர்கள் வந்து அவங்களாம் சொல்லும்போது கிண்டலாக அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இவர் போய் தலைவரை பார்த்துட்டார், தலைவர்கிட்டே ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தார், அந்த மாதிரி ஒரு கதையை சொன்னாங்க. அதுக்கு பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நீங்கள் அவர் அதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கீங்க. அது என்ன பேக் ஸ்டோரி அப்படின்னா, அது வந்து இங்கேருந்து பெரும்பாலும் போகக்கூடியவங்க வந்து ஒரு புலிகளையும் தலைவரையும் பிரபாகரன் அவர்களையும் ஒரு ரசிக மனப்பான்மையிலே போயிருப்பாங்க, இன்க்ளூடிங் சீமான் மாதிரி. நான் அங்கே போனது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்க போனேன். அந்த காசுக்கு நான் போனது. அதே நேரத்தில் எனக்கு வந்து அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் காதலுமே இருக்குது அவர் மேலே. சரி. அப்போ அந்த படம் எடுக்க போகும்போது அங்கே போகும்போது எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. என்னன்னா, அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ன்றதை தாண்டி அது வந்து ஒரு ப்ரொபகண்டா ஃபிலிமாக அது மாறும்போது எனக்கு அதில் உடன்படாமல் நான் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு 2 படங்களோட டிவிடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது ஜனவரி மாதத்தில் நடக்கிறது. ஓகே ஓகே. அப்போ 2 படங்களோட படம் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த படத்தில் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. அது ஒரு சாதாரண ஒரு ஹாலிவுட் ஃபில்ம் அது. அப்போ இல்லை, இது வந்து 2ஐயும் பார்க்கணும் அப்படின்னு என்ன வற்புறுத்துறாங்க. இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இப்போ ஸ்கிரிப்டை முடிப்போம் அப்படின்போது, இல்லை தலைவர் உங்களை இதை பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. நான் நம்பலை உண்மையாக. அவருக்கு வேலை இல்லாமல் நம்மளாம் ஒரு ஆள், பிகாஸ் ஐ நோ ஒன். அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு விளம்பர படங்கள் பண்ணிட்டு இருந்த ஒரு கேமராமேன், அவ்வளோ. அதை தாண்டி ஒரு 4-5 டாக்குமெண்ட்ரி பண்ணிப்போம், ஒரு 10 அவார்டு வாங்கியிருப்போம், அவ்வளோதானே தவிர்த்து ஐம் நாட் அ நோன் பர்சன் அண்ட் ஐம் நாட் அ ரெப்யூட்டட் பர்சன் அஸ் வெல். ஈழத்துக்காக நம்ம ஒன்றும் பெருசாக செஞ்சிடல நம்ம மீடியாவை தாண்டி. அப்போ அவரையே நமக்கு அந்த டிவிடியை கொடுக்கணும் போது அதுக்கு என்னன்னா, நான் பண்ண ஆர்குமெண்ட்ஸை அவங்க வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஓகே. என்னோட ஆர்குமெண்ட்ஸ் வேலிடாக இருந்ததுனால அவர் கேட்டுட்டு அவர் அந்த 2 டிவியும் கொடுத்து பார்க்க சொல்லியிருக்காரு. அதில் வந்து அந்த படம் என்னன்னா, ஒரு படம் பேர்ல் ஹார்பர், யூஎஸோட பேர்ல் ஹார்பர் அட்டாக்கை பற்றின ஒரு ஹாலிவுட் பாயிண்ட் ஆஃப் மூவி அது. இன்னொரு படம் வந்து டோரா. அது என்னன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஃபில்ம், அதுவும் அதே முத்துத்துறைமுகம் அந்த பேர்ல் ஹார்பரை வந்து அட்டாக் பண்ணதை ஜாப்பனீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஓகே. ஸோ அதை 2ஐயும் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்ன உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு? இல்லை, எனக்கு தெரியுது இது வந்து இவங்க எல்டிடி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அப்படின்னு தெரிஞ்சது. இருந்தாலுமே நான் அதுக்கப்புறமும் காம்ப்ரமைஸ் ஆகும்போது அப்போ தான் என்னை வந்து நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், இது புலிகளுடைய படம், சிங்களவன் வேணா அவன் படத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த படத்தை பார்க்கும்போது போராளிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்கணும், பொதுமக்களுக்கும் இப்படி வந்து ஒரு விடுதலை புலிகள் இப்படி ஒரு தற்கொலையை பண்ணி இன்னைக்கு வந்து இது அடிப்படையில் அனுராதபுரம் அட்டாக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய படம். கரும்புலிகள் போய் அவங்க தாக்குதல் நடத்தி 21 கரும்புலிகள் போய் ஒரு 27 வார் ஏர்கிராஃப்டை டெமாலிஷ் பண்ண ஒரு ஆக்ட் அது. ஓகே. ஸோ அது வந்து அது பார்க்கும்போது
ஒரு செலிப்ரேஷன் மைண்ட் செட் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து க்ளோரிஃபைனா வந்து அந்த போராளிகளோட உயிர் இழப்பை வந்து க்ளோரிஃபை பண்ணுறதா கிடையாது. ஓகே, அந்த நடவடிக்கை எப்படி நடக்கப்பட்ட, அதுக்கு முன் தயாரிப்புகள் என்ன, எப்படிலாம் அதை வந்து ஸ்டேஜஸ்ல போனாங்க, அதை வந்து ஒரு த்ரில்லர் மூவியாகவும் ஒரு எங்கேஜாக கொண்டு போகணும் தான் அவர் எதிர்பார்த்தார். சரி, அதுக்கு பிற்பாடு எனக்கு எந்த ஆர்குமெண்ட் இல்லாமல் நான் அந்த படத்தை வந்து அவங்க என்ன விருப்பப்பட்டாங்களோ அதுதான் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படிதான் பண்ண துவங்குறோம். ஸோ இந்த இன்சிடென்ட்டை வந்து இவருக்கு சொன்ன உடனே அதை எப்படி நீ பார்த்துட்ட அப்படின்னு அதுலேருந்து தான் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு. சேராவை நச்சரிச்சு புலித்தேவன் சொல்லி இப்போ நீங்கள் கடைசி கட்ட போர் சூழலில் நடேசன் அவர்களோட வந்து வெள்ளைக்கொடி ஏந்தி போகும்போது ஷூட் பண்ணி இறக்கப்பட்ட ஒரு முக்கியமான தளபதி, அவர் வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சேராவை சொல்லி சரி எப்படியாவது நீ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொடுன்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு தான் வந்து தலைவர்கிட்டே போய் சொல்கிறாங்க. அது வரைக்கும் இப்படி ஒரு பர்சன் வந்திருக்கிறது அவருக்கு தெரியாது. ஓகே, அப்படின்றப்ப இவர் அங்கே போகும்போது இவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவரை பற்றி நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா நீங்கள் தான் நேரடி சாட்சியமாக இருக்கு. இல்லை நான் மட்டும் சாட்சி இல்லை, இப்போ அவர் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சாட்சியம் முன்னொன்று இருக்கு. எல்லாரும் நீங்கள் நினைக்கிறது வெறும் படம் மட்டும் தான் நினைக்கிறீங்க. சரி, அதுக்கு வீடியோவும் இருக்கு. அந்த சந்திப்பு வீடியோவும் இருக்குன்றீங்களா? வீடியோவும் இருக்கு. ஓகே, அது வந்து சரியான நேரத்தில் இவரை சேலஞ்ச் பண்ணணும்னா இவர் என்னட்டு நேரில் வந்து சேலஞ்ச் பண்ணட்டும், இதெல்லாம் போய் அப்படின்னு வில் ப்ரொடியூசர் என்னால் அதை வந்து வீடியோவில் எது உண்மைக்கு மாறாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இவர் தலைவரை பார்த்தது பொய் சொல்லலை. சரி, அதை தாண்டி எல்லாமே போய் ஒரு மனிதன் வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கிறத தனக்காக நடந்ததை நினைக்கலாம். அதையே 16 வருஷமாக நம்பிட்டு அவனும் வாழ்ந்து இப்படி ஒரு தமிழ் சமூகத்தின் மேலேயும் வந்து அது வந்து திணிச்சு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து நம்ப வச்சு ஈழத்தமிழர்களையும் போராளிகளையும் அவங்களையும் நம்ப வச்சு ஒருத்தன் வந்து கொண்டு போயிருக்கான்னா எவ்வளோ பெரிய ஒரு மேனிபுலேட்டிவ் பர்சன். ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீங்க. நான் அதுக்கு முன்னாடி என்ன அந்த 8 நிமிடம் இருக்குது. அப்போ இப்போ ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு, அது புகைப்படமே எடிட்டட் தான், அது உண்மை அல்ல அப்படின்றாங்க. கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் காப்பி கிடையாது. சந்திச்சது உண்மை. அவர் 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அதிகபட்சமாக அதுக்கு கிடையவே கிடையாது. அது புகைப்படம் எடுத்த நேரத்தை உட்பட நான் சொல்கிறேன். 8 நிமிஷம் இருக்கும், அதிகபட்சமான ஒரு 9 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். புகைப்படம் எடுத்தது உண்மை. இது வந்து ஒரிஜினல் காப்பி கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஒரிஜினல் காப்பி இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காது. ஆனால் அது சேஃபாக இருக்குது, எங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இவருக்கு இதை கொடுத்தது நாங்கள் தான். இந்த படம் மட்டும் கிடையாது, இவர் துப்பாக்கியோட நின்று இப்போ சொல்கிற படமும் நான் தான் கொடுத்தேன் அதை. ஏன்னா அது வந்து இவர் சொல்கிற மாதிரி கட்டுக்கதையான நடந்தது. ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது, வாக்கிங் ஸ்டில் அது. ஓகே, இப்போ நீங்கள் அந்த சந்திப்பை சொல்லுங்களேன். என்னைக்கு அங்கே போகிறீங்க அவரை பார்க்கறது? அல்லது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சரியா? அதான் அன்றைக்கி தான் அவர் சந்திக்கிறாரு. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம். எப்போ? ஒரு 4 மணி. அது என்ன, ஒரு அந்த பயணம் மட்டும் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, டைம் ஃபிக்ஸ்டாக இருக்காது. அந்த டே வந்து நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் வந்து உங்களை ஃப்ரீ பண்ணி வச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். சரி, அன்றைக்கி ஷூட்டும் நம்ம எதுவுமே எல்லாமே கேன்சல் பண்ணி தான் வச்சிருந்தோம். சேரா எங்களுக்கு முதலே சொல்லிட்டார், அதனால படப்பிடிப்பு இல்லாமல் தான் வச்சிருந்தோம். சரி, அங்கேருந்து நாங்கள் வந்து 2-3 இடங்களுக்கு மாறி தான் போய் வாகனங்கள் மாறி போகிறோம். நானும் அந்த பயணத்தில் இருக்கேன். கோல்சர் பாபுன்னு சொல்லுவாங்க, அவர் இருக்கார். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிரிவோட தலைவர், தளபதி. அவர் பாப்பான்னு சொல்லி விளையாட்டுத்துறையோட பொறுப்பாளர் அவர் இருந்தார். புலித்தேவன் அவரும் வந்திருந்தார். எல்லாரும் ஒரு 2-3 வெஹிக்கிளில் போய் அப்புறம் ஒவ்வொரு பேஸில் போய் அங்கே போயிருந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு கேஷுவலாக ஒருத்தரை பார்க்க போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, சேராவோட நண்பர்களை பார்க்க போகிற மாதிரி தான் போகிறது. ஓகே, ஆனால் எனக்கு தெரியும் அந்த பயணம் எங்கே நடக்குது என்னன்னா, இப்படி மாறி போனாலே அது எங்கே போகணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கே போகிற வரைக்கும் சொல்லப்படலை. இல்லை, சீமானுக்கே தெரியாது. ஆனால் இந்த 2 நாள் ஏதாவது ஒரு நாள் கூட்டு போவோம்னு சொல்லிட்டாங்க. அதை அஷ்யூர் பண்ணிட்டாங்க அவருக்கு. அந்த இதில் அவர் அந்த பயண பாதை அல்லது பயணத்தினுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இன்னைக்கு ஒரு வேலை இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களோட வாக்கியோட கம்யூனிகேஷன்லேயே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒரு இடத்துக்கு அவங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க பேசுகிற விதம் வேற, அங்கே போகிறாங்கன்னா அது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நான் ஒரு 40 நாள் இருந்து அதே நான் அனலைஸ் பண்ணி தான் இருந்தேன் நான். ஸோ அங்கே போகிறோம், பேசுகிறோம். அந்த சந்திப்பில் பேசின விஷயங்கள்ன்றது வந்து இவர் கட்டுக்கதையாக அவிழ்த்து விடுற எதுவுமே கிடையாது. அவர் ஏதோ வந்து இங்கிலீஷில் பேசினாலே இவரை பார்த்தே பயப்படுவார், ஏன்னா இந்த அளவுக்கு தமிழ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவரை பற்றி முதல்ல தெரியவே தெரியாது அவருக்கு. வேணா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா குளத்தூர் மணி இருக்கார், எவிடென்ஷியலாக இருக்கார், இன்றைக்கும் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இவர் அங்கே போகிறது வரைக்கும் சீமான் ஒரு நபரையாவது தேசிய தலைவர் பிரபாகரன் அவருக்கு தெரியுமான்னு நீங்கள் கேளுங்க. இப்போ சந்திப்பின் போது என்ன பேசினார்னா, எனக்கு நான் பார்த்தேன், உங்களோட காணொலியில் பார்த்தேன். என்னன்னா அதில் ஒரு கூட்டத்தில் இவர் பேசியிருந்தார். அது அந்த செஞ்சோலையோடைய அட்டாக்கை பற்றி சீமான் பேசியிருந்தது வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக. அதே நேரத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு எழுச்சியும் வந்துடும். அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய சோகம் வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். அந்த இழப்பின் வலி அவர் கடத்தியிருந்தார். அது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈழத்தமிழ் போராளிகள் அனைவருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக சேராவுக்கு வந்து அது இம்ப்ரெஸ் பண்ணுச்சு.
சேரா கூப்பிட்டு நடேசனுக்கு காமிச்சு நடேசனுக்கும் அது வந்து பிடிச்சிருந்து ஓகே இவரை வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து இங்கே உள்ள டீமுக்கும் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு செஷன் வைப்போம். அதே நேரத்தில் இங்கே பார்த்துட்டு போய் இங்கே நடக்கிறத வெளியில் சொல்லட்டும், இவ்வளோதான். இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் அவருக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னதுக்கு பிறகு அவரும் வந்து இவர்கிட்ட வந்து கேஷுவலாக இங்கே நடக்கிறத பாருங்கள், இங்கே இருக்கவங்களுக்கு பேசுங்க, இங்கே வந்து அந்த வந்து சிலருக்கு வந்து நல்ல போராளிகள் எங்களுக்கு பேச தெரிஞ்சதான் துவக்கரில் தான், பேச்சில் வந்து பெருசாக தெரியாது, அப்படி சிலரை உருவாக்க வேண்டியிருக்கு, அந்த வேலையும் பாருங்கள், இங்கே நடக்கிறத கொண்டு போய் சேருங்க. சரி, இதை தான் அவர் சொன்னது. இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அதுக்கடையில் 1-2-3 நண்பர்கள் வந்திருந்தாங்க அவருக்கு. அதோட வேற ஒரு சந்திப்பு அங்கே வந்ததுனால இவரை உடனே அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் நடந்தது. பிரபாகரன் மட்டும் இருந்தாரா இல்லை அவருடைய குடும்பத்தார் இருந்தாங்களா? அவருடைய மனைவி இவங்க யாராவது சந்திப்புகளில் போது இருந்தாங்களா? உங்களுக்கு இப்போ கார்த்திக் மனோகரன் இதே நியூஸ் 18 தான் பேசியிருக்காரு. இன்னும் நிறைய போராளிகள் வெளியில் முக்கியமான தளபதிகள் வெளிநாடுகளில் இருக்காங்க. கடைநிலையாக ஒரு தளபதி ஒரு சிப்பாய் கூட விடுதலை புலிகள் இருந்துக்கலாம், நீங்கள் கேட்டு பாருங்கள். தலைவருடைய குடும்பத்தை யாராவது சந்திரிச்ச முடியுமானா கிடையவே கிடையாது. அது நடக்கவே நடக்காது. முதல் விஷயம், அப்படி ஒரு வேலையை சீமான் அதுக்கு முன்னாடி செய்யவே இல்லை. நீங்கள் பார்க்குற சீமான்லாம் 2015-16 அப்புறம் உள்ள விஷயங்களை பற்றி பேசுகிறீங்க. அன்னைக்கு இஸ் நோ ஒன், அவர் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த பர்சன்லாம் அவங்களுக்கு வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ அவர் மட்டும்தான் இருந்தாருன்றீங்க? தலைவர் மட்டும்தான் இருந்தார். சேரா, அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நபர், அவர் யாருன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். சரி, அவங்க ஒரு 3 பேர் தான் அங்கே இருந்தது. அதுக்கு பிற்பாடு மீட்டிங் முடிச்சு வெளியில் வந்துட்டோம். ஓகே, வந்ததுக்கு பிற்பாடு திரும்பியும் சந்திக்கணும்னு அவர் கேட்டுகிட்டே தான் இருந்தார். அது கடைசி வரைக்கும் நடக்கல. அது என்ன நடந்ததுன்னா, வந்து ஒரு 2வது-3வது நாள் வந்து எந்த இடத்துல நாங்கள் வந்து இவர் வந்து நான் இங்கே தான் வந்து கடாபி எனக்கு பயிற்சி கொடுத்தாருன்னு ஷூட்டிங்க்கு வந்த ஃபோட்டோ வச்சு ஏமாத்திட்டு இருக்காரோ, அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஏமாற்றப்பட்டது தாங்கிறீங்க. நீங்கள் எடுத்த புகைப்படம் தான்? நான் தான் 2 படம் எடுத்தேன். மீதி 4 படம் எடுத்து அமரதாசன்றவர் ஸ்விஸ்ல இருக்காரு. அவரும் நீங்க விருப்பப்பட்டா உங்களுக்கு வந்து நேரடியாக ஸ்கைப்லையோ வீடியோலையோ எதுலையும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஏற்கனவே அவர் வந்து அதை வந்து ஆர்டிக்கலாக நிறைய எழுதியிருக்காரு முகப்புத்தகங்களில். இன்னைக்கு நேரத்தில் இது முன்னாடியே சொல்லி சர்ஃபேஸ் ஆகிருக்காது. ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் 16ஆம் தேதி நாங்கள் படப்பிடிப்பு முடிச்சு நாங்கள் வந்துட்டதுக்கு பிறகு இரவு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஷெல் அட்டாக்ல வந்து படத்தில் பணியாற்றின ஒரு 4 பேர் முக்கியமான ஆட்கள் எல்லாருமே இறந்து போகிறாங்க. அதனால அந்த படப்பிடிப்பு வந்து அடுத்து ஒரு 10 நாள் நிறுத்தி வைக்கப்படும். ஓகே, இதுலேருந்து அவர் கேட்டுகிட்டே தான் இருக்கார், தலைவரை பார்க்கணும் கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் சேரா என்ன பண்ணார்னா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் காட்டுறேன் மாதிரி அவரை ஏமாற்றிட்டு கடைசி வரைக்கும் கூட்டு போல. மீட்டிங்லாம் வந்து நடக்கவே இல்லை அதுக்கு பிறகு. ஓகே, ஒரே ஒரு நடந்த ஒரு சந்திப்பு அதுதான். ஆனால் வந்திருக்கக்கூடிய புகைப்படமும் அது இல்லை அப்படிங்கிறீங்க. வீடியோ காட்சிகளும் இருக்குன்றீங்க? இருக்கு, ஒரிஜினல் எங்கிட்ட இருக்குன்றது அவருக்கும் தெரியும், சீமானுக்கும் தெரியும். இவர்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும் சேரலான்றது அவருக்கும் தெரியும். ஓகே, என்னன்னா ஒன்று ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அடிப்படையாக வந்து பாதுகாப்பு. முதல்ல நிறைய தலைவர்கள் இங்கிருந்து போய் பார்த்துருக்குறாங்க, அவங்களுடைய புகைப்படங்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்திருக்கு. அப்போ திரு சீமான் சந்திக்கிறது மட்டும் ஏன் வெளியிட? இப்போ நீங்கள் வந்து இயக்குனர் மணிவண்ணன், பாரதி ராஜா அப்பா, வழக்கறிஞர் தடா சந்திரசேகர்லேருந்து ராஸ்கி மருதண்ணன், இப்படி பல பேர் அங்கே போயிருக்காங்க. எத்தனையோ பேர் போயிருக்காங்க. கவிஞர் இன்குலாப்ல நிறைய பேர் போயிருக்காங்க. இதெல்லாம் சமாதான பேச்சுவார்த்தை காலத்தில் இவங்க எல்லாம் படங்கள் எடுத்தா நீங்கள் கையோடு கொண்டு வந்துடலாம். சரி, நாங்கள் இருந்த காலகட்டன்றது போர் சூழல் உச்சகட்டமாக துவங்குற காலம் அது. ஓகே, நீங்கள் வந்து கடலால் போயிட்டு கடல் வழியாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிடச்சிருக்கும். வன்னியரசு போயிட்டு வந்தப்போ எங்களுக்கு வந்து மொத்த வீடியோ வந்த மாதிரி. இவர் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு திரும்பி ஃப்ளைட்டில் வந்தவர். சரி, அப்படின்றப்ப பாதுகாப்பு கருதி முதல்ல கொடுக்க மாட்டாங்க. 2வது, சேரலாதன் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். இவர் போனால் இவர் வந்து தன்னை பிரபலப்படுத்துறதுக்காகவே அந்த படங்களை வெளில விட்டுருவார். எங்களுக்கு அது நாளைக்கு ஆபத்தாக போய் முடியலாம், குறிப்பாக எனக்கும் என் கூட இருந்தவங்களுக்கும். ஏன்னா நாங்கள் வந்து முன்ன படப்பிடிப்பு எத்தனை நாளுக்கு எடுக்க போனோம் எங்களுக்கு தெரியாது. ஸோ நீ திரும்பி போகிற வரைக்கும் பாதுகாப்பாக போய் சேர வரைக்கும் அந்த ஆள் கொடுக்காத அப்படின்னு சேரலாதனுடைய கால் தான் அது. அவர் தான் அதை கொடுக்காம தவிர்த்து வச்சுருந்தது. பிறகு இங்கே வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து நாங்கள் தரலன்னு உடனே எல்லா விதத்துலையும் முயற்சி பண்ணி பார்த்தாரு. சேரா அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு.